ஹாய், நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரியே நிஃப்டி வந்து இன்றைக்கும் புல்லிஷாக தான் இருக்குது. எவ்வளோ புல்லிஷாக இருக்குது பாருங்கள், 0.50% புல்லிஷாக இருக்குது. நீங்கள் வந்து டேட்டாவை ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், கம்ப்ளீட்டாக சிஇ தான் இருக்குது. நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி எல்லாமே சிஇ தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி கூட சிஇ டேட்டா தான் இருக்குது. நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிஃப்டி டேட்டா தான் இருக்குது. நிறைய நிஃப்டி டேட்டா மட்டும்தான் இருக்குது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி சேஞ்ச் ஆகிருக்கு. நிஃப்டி மாத்திரம் தான் உங்களுக்கு வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. மற்ற எல்லாமே மந்த் அண்ட் எக்ஸ்பைரி தான் இருக்குது. உங்களுக்கு மிட் கேப் நிஃப்டி சிஇ டேட்டா தான் பார்த்தோம். அதே மாதிரி மிட் கேப் நிஃப்டியுமே உங்களுக்கு புல்லிஷ் மூவ்மெண்ட் தான். பேங்க் நிஃப்டி சிஇ இருக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து நம்ம டச் பண்ணுறதில்லை. ஏன்னா அது ஹை வொலட்டிலிட்டி அண்ட் ஹை ரிஸ்க் இருக்கிறதுனால. உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டான ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வைஸாக உங்களோட ட்ரேடிங் ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். ஓஎன்ஜிசி வித் 259 சின்னு ஒரு டேட்டா இருக்குது, 265 சின்னு இன்னொரு டேட்டா இருக்குது. அப்போ ஓஎன்ஜிசி பொறுத்த வரைக்கும் 259 ஃபஸ்ட் டார்கெட்டு, 265 செகண்ட் டார்கெட்டு. ஓப்பனான ப்ரைஸ் பாருங்கள், 260 ஓப்பன் ஆகிருக்கு. ஹை ப்ரைஸ் 264 வரைக்கும் போயிருக்கு. அதே இது ஃப்யூச்சரில் செக் பண்ணி பார்த்தா 266 வரைக்கும் போயிருக்கு. எதனால் ஃப்யூச்சரில் செக் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இது ஃப்யூச்சர் எக்ஸ்பைரி தான். அதனால தான் ஃப்யூச்சரில் செக் பண்ணுறோம். இன்றைக்கி இந்த ஸ்டாக் ஓப்பன் ஆனது பாருங்கள், கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் கூட உங்களுக்கு டார்கெட் தான் ஹிட் ஆகிருக்கு. 266 டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. ஒன்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா டேட்டாக்கு ஏற்ற மாதிரி மூவ்மெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு சியூபி, நேற்றைக்குமே இந்த ஸ்டாக் பார்த்தோம். சியூபி வித் 185 சின்னு ஒரு டேட்டா இருக்குது. ஓப்பன் ஆனது 181 ஓப்பன் ஆகிருக்கு. ஹை ப்ரைஸ் 184.73 வரைக்கும் போயிருக்கு. அதாவது நம்மளோட டார்கெட்டுக்கு ஒன்லி 30 பைசா தான் டிஃப்ரென்ஸு. சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட மூமெண்ட் நல்லா தெரிஞ்சிருக்கும். 181 to 184.73. நீங்கள் எஸ்எல் ட்ரையல் பண்ணியிருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4 பாயிண்ட்ஸ் இதில் ப்ராஃபிட்டாக கேதர் பண்ணியிருக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா 1 பாயிண்ட் கேதர் பண்ணியிருக்கலாம். 1 பாயிண்ட் அதாவது 1 லாட்டுங்கும் போது உங்களுக்கு 5000 ருபீஸ். லோ ப்ரைஸ் வந்து 30 பைசா தான் போயிருக்கு. நீங்கள் வந்து ட்ரையல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்துருந்துக்கலாம். நெக்ஸ்ட்டு எஸ் பேங்க் இருக்குது. எஸ் பேங்க் வித் 21 சிஇ அந்த மாதிரி தான் இருக்குது. மேபி அகெயின் எஸ் பேங்க் வந்து அவங்க மேலே கொண்டு வரலாம். நெக்ஸ்ட்டு மணப்புரம் இருக்குது. மணப்புரம் வித் 165 சிஇன்னு ஒரு டேட்டா இருக்குது. அப்படியான மணப்புரமில் 165 தான் நமக்கு டார்கெட்டு. வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. மணப்புரமில் ஒரே ஒரு டேட்டா மாத்திரம் தான் இருக்குது, 165. ஓப்பனான ப்ரைஸ் பாருங்கள், 158 ஓப்பன் ஆகிருக்கு. ஹை ப்ரைஸ் 164 வரைக்கும் போயிருக்கு. ஆல்மோஸ்ட் பாயிண்டில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது உங்களுக்கு. சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கே நல்லாவே தெரியும். மார்னிங் கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. மார்னிங் 9:30 இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் இருக்குது. 9:30 அப்புறமா என்ன மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேபி எஸ்எல் ட்ரையல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 6-7 பாயிண்ட்ஸ் இதில் ப்ராஃபிட்டாக கேதர் பண்ணியிருந்துருக்கலாம். மணப்புரம் ஸ்டாக்கும் இன்றைக்கி ஆல்ரெடி டார்கெட் ஹிட்டு தான். நெக்ஸ்ட்டு ஐடிசி இருக்குது. ஐடிசி வித் 460 பின்னு ஒரு டேட்டா இருக்குது, 450 பின்னு இன்னொரு டேட்டா இருக்குது. ஐடிசி பொறுத்த வரைக்கும் 460 டார்கெட்டு ஃபஸ்ட் டார்கெட்டு. ஓப்பனான ப்ரைஸ் பாருங்கள், 468 ஓப்பன் ஆகிருக்கு. அதோட லோ ப்ரைஸ் வந்து 462 வரைக்குமே போயிருக்கு. அப்படின்னா நமக்கு இன்னும் டார்கெட் வந்து ஹிட் ஆக டார்கெட் பெண்டிங்கில் தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சார்ட்டில் மார்னிங் 9:30 அந்த உங்களுக்கு அந்த ஃபஸ்ட் டார்கெட் வந்து ஆல்மோஸ்ட் ஹிட் ஆகுது. இந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம வந்து எஸ்எல் ட்ரையல் பண்ணணும் அப்படிங்கிறத எப்போவுமே சொல்கிறோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு 469 வரைக்கும் அப்சைட் மூவ்மெண்ட் இருக்குது. அது வந்து ஜஸ்ட் ப்ராஃபிட் புக்கிங் கன்சிடரேஷன் தான். அப்சைடு இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து சிஇ ட்ரேட் எடுக்கக்கூடாது. பிஇ தான். இன்னும் உங்களுக்கு டார்கெட் பெண்டிங்கில் தான் இருக்குது. டார்கெட் ஹிட் ஆகலை, பெண்டிங்கில் தான் இருக்குது. அப்போ எப்போல்லாம் உங்களுக்கு ஹையில் காமிக்குதோ அப்போ வந்து நீங்கள் வந்து பிஇ ட்ரேட் எடுக்கலாம். ஐடிசியில் இன்னும் பார்த்தீங்கன்னா 450 பிஇயுமே இருக்குது. அப்போ 460 450 வரைக்குமே இந்த ஸ்டாக் வந்து பியரிஷாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு எஸ்பிஐ இருக்குது. எஸ்பிஐ வித் 870 சின்னு ஒரு டேட்டா இருக்குது. வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. அப்போ எஸ்பிஐயில் 870 தான் நமக்கு டார்கெட்டு. புல்லிஷ் மூவ்மெண்ட் தான் மார்க்கெட் இன்றைக்கி. இந்த ஸ்டாக் ஓப்பனான ப்ரைஸ் பாருங்கள், 836 ஓப்பன் ஆகிருக்கு. அதோட ஹை ப்ரைஸ் வந்து 856 வரைக்கும் போயிருக்கு. நமக்கு டார்கெட் வந்து 870 இருந்துச்சு. 870ங்கிறது வந்து ஹியூஜ் டார்கெட்டு. அதனால் ஒரே நாளில் கண்டிப்பாக அச்சீவ் ஆகாது. பார்த்திங்கன்னா மார்னிங் 9:30 உங்களுக்கு நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. 836 856, அதாவது ஒரு நாளைக்கு 20 பாயிண்ட்ஸ், அதுவும் 9:30 இந்த ஒரு மூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் தான். நீங்கள் மார்னிங்கே டேட்டா ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருந்துருக்கும். 20 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட். இன்னும் டார்கெட் பெண்டிங்கில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு கனரா பேங்க், பிஎன்பி அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம செக் பண்ண போகிறதில்ல. பிலோ 200 ருபீஸ் உள்ள ஒரு ஸ்டாக்கு.
நெக்ஸ்ட் ஹெச்டிஎஃப்சி வித் 1870 சின்னு ஒரு டேட்டா இருக்குது. அப்போ ஹெச்டிஎஃப்சியில் 1870 தான் டார்கெட்டு. ஓப்பனான ப்ரைஸ் பாருங்கள் 1828 ஓப்பன் ஆகிருக்கு. அதோட ஹை ப்ரைஸ் வந்து 1842 வரைக்கும் போயிருக்கு. ஆனால் நமக்கு டார்கெட் வந்து 1870 வரைக்கும் இருந்துச்சு. அது ஹியூஜ் டார்கெட் தான். மார்க்கெட் ஓப்பன் ஆனது பாருங்கள் கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் கூட உங்களுக்கு டார்கெட் தான் ஹிட் ஆகுது. கேப் இன்னும் ஃபில் ஆகலை. 1870 வரைக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த ஸ்டாக் வந்து புல்லிஷாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் அப்டேட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிஇஎஸ்சி இருக்குது. சிஇஎஸ்சி வித் 200 சின்னு ஒரு டேட்டா இருக்குது. வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. அப்போ சிஇஎஸ்சியில் 200 தான் டார்கெட்டு. ஓப்பனான ப்ரைஸ் பாருங்கள் 178 ஓப்பன் ஆகிருக்கு. ஹை ப்ரைஸ் வந்து 188 வரைக்கும் போயிருக்கு. 200 ருபீஸ் வர்த்துள்ள ஒரு ஸ்டாக் வந்து 10 ருபீஸ் ஒரு நாளைக்கு உங்களுக்கு மூவ்மெண்ட் கொடுக்குது அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் தான். ஒரு ஸ்மால் கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஆனால் டார்கெட் நோக்கி தான் மூவ்மெண்ட் இருக்குது. நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேடராகவோ இல்லை இன்வெஸ்டராகவோ இருந்தீங்க அப்படின்னா 200 சி டேட்டா இருக்குது. நீங்கள் வந்து தாராளமாக 200 டார்கெட்டுக்கு பை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்டிபிசி இருக்குது. என்டிபிசி வித் 370 சின்னு ஒரு டேட்டா இருக்குது. வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. அப்படியான என்டிபிசியில் 370 தான் நமக்கு டார்கெட்டு. மார்க்கெட் ஓப்பனான ப்ரைஸ் பாருங்கள் 360 ஓப்பன் ஆகிருக்கு. ஹை ப்ரைஸ் 367 வரைக்கும் போயிருக்கு. டார்கெட் ஹிட் ஆகிடுச்சான்னு கேட்டால் இன்னும் டார்கெட் ஹிட் ஆகலை. டார்கெட் ஹிட் ஆகிறத விட உங்களுக்கு மூவ்மெண்ட் எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டாவில் சிஇ டேட்டா இருக்குது. அந்த மாதிரி மூவ்மெண்ட்டுமே உங்களுக்கு புல்லிஷ் மூவ்மெண்ட் தான் கொடுத்துருக்கு. நீங்கள் எஸ்எல் ட்ரையல் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 7 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இதில் ப்ராஃபிட்டாக நீங்கள் கேதர் பண்ணியிருந்துருக்கலாம். டெய்லி பேசிஸில் உங்களுக்கு ஒரு 500 ருபீஸ் 1000 ருபீஸ் ப்ராஃபிட் கிடைக்கிது அப்படிங்கும்போது நீங்கள் டேட்டா யூஸ் பண்ணி தாராளமாக ட்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அசோக் லேலாண்ட் வித் 235 சின்னு ஒரு டேட்டா இருக்குது. வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. அப்போ அசோக் லேலாண்டில் 235 தான் நமக்கு டார்கெட்டு. மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள் 230 ஓப்பன் ஆகிருக்கு. ஹை ப்ரைஸ் வந்து 233.90 வரைக்கும் போயிருக்கு. டார்கெட் வந்து நமக்கு 230. ஆல்மோஸ்ட் 1 ரூபி தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது டார்கெட்டுக்கும் ஹை ப்ரைஸுக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்டாக்கில் ஒரு பொசிஷன் வச்சுருக்கோம் 235 டார்கெட்டுக்கு. 235 டார்கெட் ஹிட்டாக இருக்கான்னு கேட்டால் இல்லை, இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. இப்போ ரீசெண்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு டேட்டாவில் அப்பியர் ஆகுது. இந்த டேட்டாவில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு இல்லை லேர்ன் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.